அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று நான் உங்களுடன் பேசப்போவது பயமே வெற்றியின் எதிரி என்ற தலைப்பில்தான். காலை பொழுதில் நமக்கு இருக்கும் மனநிலை இரவு படுக்கும்போது நமக்கு இருப்பதில்லை. இது ஏழை, பணக்காரன் எல்லோருக்கும் பொருந்தும். இவற்றில் நேர்மறை உணர்வுகளும் எதிர்மறை உணர்வுகளும் அடங்கியுள்ளன. ஆனால் நேர்மறை உணர்வுகளை விட எதிர்மறை உணர்வுகள் நம் மனதின் மீது அதிக ஆதிக்கத்தை எளிதில் செலுத்துகின்றன என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நமது சொந்த வாழ்விலும் தொழில் சார்ந்த வாழ்விலும் அன்றாடம் நடக்கும் நிகழ்வுகள் நமது மனநிலையை பெரிதும் பாதிக்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் பயம். பயம் நமது வாழ்வின் சூழ்நிலைகளால் நம் மனதில் ஏற்படும் ஓர் எதிர்மறை உணர்வு ஆகும். அது நம் மனதில் ஒருவிதமான பதற்றத்தை உருவாக்கி நம்மை செயலற்றவர்களாக மாற்றிவிடுகிறது. வாழ்வின் ஒவ்வொரு பருவத்திற்கும் ஏற்ப இது மாறும் தன்மையுடையது. ஒழுங்காக படிக்காத குழந்தைக்கு பள்ளிக்கு செல்வதற்கும் தேர்வுகளை எதிர்நோக்குவதற்கும் பயம். வாலிப பருவத்தில் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்க வேண்டுமே என்கிற பயம். முதுமையில் நோயில் விழாமல் இருக்க வேண்டுமே என்கிற பயம். இப்படி வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு பயம் நம்மை விரட்டி கொண்டே இருக்கிறது. நமது மனம் அதிக ஓய்வில் இருக்கும்போதும் தேவையில்லாததையெல்லாம் நினைத்து கொண்டு இருக்கும்போதும் பயம் உருவாகிறது. அப்போது ஏற்படும் எதிர்மறையான எண்ணங்கள் நம் மனதில் ஒருவித கலக்கத்தை ஏற்படுத்தும். நமது வாழ்வில் நடந்த அல்லது பார்த்த அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு அமையலாம். அந்த உணர்வு சிறிது சிறிதாக வளர்ந்து பயமாக மாறிவிடுகிறது. பயம் நமது எதிர்கால நிகழ்வுகளை பற்றியது. பயம் ஏற்படும் போது கவலை, மனக்கலக்கம், நடுக்கம், திகில், பீதி போன்றவற்றை நாம் உணர்கிறோம். ஆபத்தான தருணங்களில் மனம் நமக்கு எச்சரிக்கையை தருகின்றது. இந்த எச்சரிக்கையை நாம் அலட்சியப்படுத்தும் போது நமது மனம் உணரும் அடுத்த கட்ட உணர்வே பயமாகும். இந்த பயத்தை நாம் எவ்வாறு கையாள்கிறோம் என்பதுதான் முக்கியம். நம் உடலின் மீது பற்றற்று போனால் பெரும்பாலான பயங்களில் இருந்து நம்மால் எளிதாக வெளிவர முடியும். பயம் என்பது வெளியே இருந்து கற்றுக்கொள்ளப்பட்டாலும் மனித வாழ்வின் ஒரு இயல்பான பகுதியாகவே கருதப்படுகிறது. நமக்கு பழக்கமில்லாத எதை செய்தாலும் மூளை உருவாக்கும் ஒரு உணர்வே பயமாகும். இதை இயற்கையானது என்று நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனால் பயமே நமது வாழ்க்கையாகிவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நம்மீது நம்மை பற்றிய நல்ல அபிப்பிராயத்தை நாம் ஏற்படுத்தி கொள்வதே பயத்திலிருந்து வெளிவருவதற்கான முதல் படியாகும். என்ன விளைவு வந்தாலும் பயத்தை தாண்டி எடுத்த செயலை செய்வதே வெற்றி என்று யோசிக்க வேண்டும். மனதில் உள்ளதை நெருங்கிய நட்பிடமோ உறவுகளிடமோ சொல்லி மனதில் இருந்த பயத்தை வெளியேற்றலாம். இது நம் மனதிலுள்ள பயத்தின் தீவிர விளைவுகளை குறைக்கும். யோகாசனம் போன்ற மூச்சு பயிற்சிகளும் உடற்பயிற்சியும் நம் பயத்தை போக்க உதவும். எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்திற்கு நம் மனதை பழக்கிக் கொள்ள வேண்டும். நல்லதையே எண்ணுவதும் நல்லதையே செய்வதும் நற்பலன்களை தரும். நமக்கு நாமே உற்சாகமான மனநிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மை ஆட்டி வைக்கும் பயத்தை புரிந்து கொள்ள
அதை எழுத்து மூலம் உருவகப்படுத்தி கொள்ளலாம். அப்போது நாம் எப்படி காரணமில்லாமல் மன உளைச்சல் மிகுந்து நம்மை நாமே தண்டித்துக் கொள்கிறோம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நடந்த சம்பவங்களை நம்மால் மாற்ற இயலாது. அதை பற்றி நினைத்து எந்த மாற்றமும் நிகழப்போவதில்லை என்று உணர வேண்டும். மனதை திடமாக வைத்துக்கொள்ள பழக வேண்டும். சில பயங்களுக்கான காரணங்களை நாம் அறிந்து கொண்டால்தான் அவற்றை நம் மனதிலிருந்து அகற்ற முடியும். அப்போதுதான் வருவதை துணிச்சலுடன் எதிர்கொள்ள வெற்றியுடன் வாழ முடியும். உலகத்தில் நாம் மாற்ற முடிகிற ஒரே நபர் நாம் மட்டும்தான். பயத்தை எதிர்கொள்ளும் வரை வாழ்க்கை அந்த பயத்தை திரும்ப திரும்ப நம்மிடம் திரித்து கொண்டே இருக்கும். இப்படி எதிர்கொள்ளவில்லை என்றில் பின்னால் ஒரு நாள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை புரிந்து கொண்டாலே பயத்தை எதிர்கொள்ளும் மனத்தின்மை நமக்கு கிடைத்துவிடும். உண்மையில் துன்பங்கள் நம்மை ஒன்றும் செய்வதில்லை. அவற்றின் விளைவுகள் பற்றிய கவலைதான் நம் மனத்தை கலக்கி பயத்தை ஏற்படுத்துகின்றன. நமது ஆற்றல்களை அதிகப்படுத்துவதற்கே துன்பங்கள் வருகின்றன. நமக்கு வரும் துன்பங்களை நாம் எதிர்த்து நடத்தும் போராட்டத்தினால் நமது உள்ளம் வலிமையடைகிறது. பயத்தின் பிடியினுள்ளே எந்த மனிதனாலும் சிந்தித்து செயலாற்ற முடியாது. நம் வாழ்க்கையின் தலைவன் நாமேதான். நன்கு வாழ நமக்கு மன உறுதியுடன் இருக்க வேண்டும். அது மட்டும் போதுமான அளவு இருந்துவிட்டால் வாழ்வின் எந்த நிலையிலும் நாம் வெற்றி பெற முடியும். வாழ்க்கை என்பது ஒரு சுமைதான். அதை தாங்கிக் கொள்ள வேண்டும். அது ஒரு முள் கிரீடம்தான். அது அறிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்பது சுமை என்று நாம் தெரிந்து கொண்ட பின் நாம் அச்சுமையை தாங்கி வாழத்தான் வேண்டும். துணிவினை தங்களது ஆயுதமாக கொண்டவர்கள் அனைவரும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து செயலாற்றுவதே நல்லது. பயமே நமது முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் எதிரி. இதை தவிர்த்து செயல்பட்டால் நமது வாழ்வு மிக சிறப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.